கலைஞர் அவருக்கும் துரைமுருகன் அவருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த 50 ஆண்டு கால நட்பு இது வெறும் அரசியல் அதிகாரத்திற்காக கூடியது இல்லைங்க. இது ஒரு தந்தை மகன் உறவை போன்ற ஒரு உன்னதமான பிணைப்புன்னு சொல்லலாம். இப்போ கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற ஒரு பிணைப்புன்னு சொல்லுவேன் நான். அவர் கலைஞர் மறைந்த போது துரைமுருகன் அவர்கள் காட்டிய உணர்ச்சிகரமான தருணங்கள் அது எப்பேற்பட்டவரையும் நெகிழ வைக்கும் தான் சொல்லுவேன். அவர் அந்த கதறி அழுதது இன்னைக்கும் நினைச்சாக்க நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவர்களோட உறவுல இருந்த சில உணர்ச்சிகரமான பந்தங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. கலைஞர் மறைந்த அன்னைக்கு மெரினா கடற்கரையில அடக்கம் செய்ய அனுமதி கிடைச்ச பிறகு துரைமுருகன் அவர்கள் கதறி அழுத காட்சி தமிழகத்தையே உலுக்குச்சு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, தலைவரே எங்க போனாலும் என்னை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே வரும் பழக்கம் இருக்கிற நீங்க இப்ப மட்டும் என்னை விட்டுட்டு தனியா போயிட்டீங்களே அப்படின்னு அழுதார். ஒரு நிழலை போல கலைஞரை பின்தொடர்ந்த ஒரு மனிதனோட உண்மையான குமுறல்ங்க இது. அடுத்தது அந்த கடைசி பார்வை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எல்லாருக்குமே இந்த வரம் கிடைக்காது அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நான் எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட அமைச்சர் இவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்றத எல்லாராலையும் எல்லா விஷயமே புரிஞ்சுக்க முடியாது. நீங்க வார்த்தைகளால சொல்ற விஷயங்களுக்குள்ள பலருக்கு புரியாது. ஆனா அந்த பார்வை அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். கலைஞர் அவர்கள் உடல் நலம் சரியில்லாம இருக்கிறப்போ அவர் பேச முடியாத நிலையில இருக்கிறாரு. அவருக்கு பேசக்கூட வராது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் போது துரைமுருகன் அவர்கள் அவர்கிட்ட போறாரு. தலைவரே நான் வந்திருக்கேன், வேலூர்காரன் வந்திருக்கேன்னு சொல்றாரு. கலைஞர் மெதுவா கண் திறந்து பார்த்து துரைமுருகன் அவரோட கைய அழுத்தி பிடிச்சாங்க. அவ்வளவுதாங்க. ஒரு அப்பா மகன் கைய பிடிச்சாக்க என்ன புரியுமோ அந்த ஸ்பரிசத்துல 1000 அர்த்தங்கள், 1000 பாஷைகள் சொல்லாத அர்த்தங்கள் எல்லாம் அதுல இருக்குங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. அரசியலாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கைகளாகட்டும், எவ்வளவோ விஷயங்கள் இவரோட பர்சனல் அவரோட பர்சனல் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அரசியலை தாண்டி நம்ம இலக்கியம் எல்லாம் பேசுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு அந்யோன்யமா இருந்தவங்க ஒருத்தர் பிரிஞ்சு போறாரு அப்படின்றது அந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு நம்ம விட்டு அப்படின்றப்போ துரைமுருகன் அவர்களுக்கு இருந்த அந்த ஏக்கமாகட்டும், கலைஞருக்கு அவருக்கு இருந்த அந்த பந்தமாகட்டும், அந்த ஒரு ஸ்பரிசத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே புரிய வச்சுட்டு போயிட்டாரு. நீங்க எத்தனை பாஷைகள்ல நீங்க அதோட அர்த்தத்தை சொன்னா கூட அதுக்கு ஒரு முடிவுரையே எழுத முடியாது. அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்றதுதான் சொல்லுவேன். எல்லாருமே அந்த கடைசி மூச்சு பாத்தீங்களா, கடைசி மூச்சு பாத்தீங்களான்றத கேட்பாங்க. இந்த ஸ்பரிசம் அவருக்கு நினைவே இல்லை அப்படின்றதுதான், பேச்சே வரலன்றது. அந்த நேரத்துல நான் வேலூர்காரன் வந்திருக்கேன்னு சொல்றப்ப அந்த கையை இப்படி பிடிச்சாரு பாருங்க, ரொம்ப பெரிய பாக்கியம் அது. அந்த ஒரு ஸ்பரிசமே அவங்களுக்குள்ள 1000 கதைகள் பேசியதா துரைமுருகன் அவரை பின்னால ஒரு பேட்டியில கண்ணீரோட சொல்றாரு. அடுத்த விஷயம், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அப்படின்ற விஷயம். கலைஞர் ஒரு முறை மேடையில பேசும்போது, துரைமுருகனுக்கு தெரியாமல் நான் எதையும் செய்ததில்லை, எனக்கும் அவருக்கும் இடையே ரகசியங்கள் கிடையாதுன்னு சொன்னார். கலைஞரோட உடல் நலம் குன்றி போயிட்டு காவேரி மருத்துவமனையில இருக்கும் போது துரைமுருகன் அவர்கள் சாப்பிடாம தூங்காம அங்கேயே ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பார். எதுக்கு? அவர் ஒரு கட்சி தலைவர், இவர் அதுல அமைச்சர். எதுக்காக உட்கார்ந்து இருப்பாரு? தலைவர் கண் விழித்தால் முதலில் என் முகம் தெரியணும். இது அரசியல் கிடையாதுங்க. இது என்ன சொல்றது, இந்த லாங்குவேஜுக்கு அர்த்தம் கூட சொல்ல தெரியாதுங்க. அவரோட எண்ணம் மொத்தமே எப்படி இருந்ததுன்னா, தலைவர் கண் விழித்தால் என்னோட முகம் தெரியணும்னா அவருக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்றதுக்கு அவர் புரியணும்ன்றது தாங்க. அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. பேசணும் கொள்ளணுன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அவர் அங்க கண்ணை திறந்து பாக்குறப்ப எதிரில நான் நிக்கணும். என்னோட முகம் அவர் பார்வைக்கு வரணும். கஷ்டமான விஷயங்க இதெல்லாம். அடுத்தது கலைஞரின் பாராட்டு கடிதம்.
ஒரு முறை துரைமுருகன் அவர்கள் சட்டசபை உரையை பாராட்டி கலைஞர் அவர்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல துரை, உனது பேச்சு இன்று அவையில் தேன்மழையாக பொழிஞ்சது. நீ என் தம்பி இல்ல, என் அறிவின் ஒரு பகுதின்னுட்டுன்னு ஒரு கடிதத்தை துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கும் வந்துட்டு தனது உயிரா போற்றி அதை வச்சிட்டு இருக்காருன்னா பாருங்க. அடுத்தது கலைஞர் நினைவிடத்தில் இன்னைக்கும் துரைமுருகன் அவர்கள் எந்த ஒரு பெரிய காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் மெரினால இருக்கிற கலைஞர் நினைவிடத்திற்கு போய் அங்க கொஞ்ச நேரம் மௌனமா நின்றுட்டு தான் வருவார். இதுல வந்துட்டு பாஷைகள் கிடையாது, என்ன சொல்றோம் என்ன பேசுறோன்றதெல்லாம் கிடையாது. இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒப்புதல் கொடுக்கறதோ இல்ல ஒப்புதல் வாங்கறதோ அதுவும் கிடையாது. ஆனா ஏதோ ஒண்ணு வந்து நம்ம மனசுல சொல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். என் தலைவன் அங்க தூங்கல, என்னை கண்காணிச்சுட்டு இருக்கான் அப்படின்றதுதான் அவரோட ஒரே நம்பிக்கை. துரைமுருகன் அவர்களின் இந்த நகைச்சுவை பேச்சுக்களை தாண்டி கலைஞர் மீதான அவரது இந்த பெரும் மதிப்பு தான் அவர் அரசியல்ல ஒரு தனித்துவமான மனிதரா காட்டுது. நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு, நிறைய அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கங்க. இந்த 2 பேர் கலைஞருக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இருந்த அந்த அந்யோன்யம் இருந்தது பாருங்க, அந்த உண்மையான நட்பு, அது இன்னைக்கு யார்கிட்டயுமே கிடையாதுங்க. யாரு எப்போ கொஞ்சம் அசர்றமா முதுகுல போட்டுடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப இன்னைக்கு. ஆனா இந்த 2 பேருக்கு நடுவுல அந்த வார்த்தைகளும் ஸ்பரிசங்களும் அந்த ஸ்பரிச தீண்டல்கள்லயும் 1000 அர்த்தங்களை வச்சுட்டு இவங்க பார்த்துட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க, சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட மனிதர் காட்பாடி தொகுதியில நிக்கிறாரு. அதை சொல்வதற்காக தான் அவரை எப்படியெல்லாம் நெருக்கமாதேன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்கன்றது தெரியாது. இன்னைக்கு அரசியல வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த உண்மையான அந்த விஷயங்கள், அன்பு, பாசம், நட்பு, இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.